ஜியோஜிப்ராவில் சர்க்கிள் டூலில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய சர்க்கிள் வித் சென்டர் அண்ட் ரேடியஸ் அப்படிங்கிற டூலை பற்றிய அடிப்படை தகவலை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோம். சர்க்கிள் சென்டர் ரேடியஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா நமக்கு அதில் செலக்ட் சென்டர் பாயிண்ட் தென் என்டர் ரேடியஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சஜஷன் கிடைக்குது. அப்போது சர்க்கிளோட சென்டர் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா நமக்கு இதை மாதிரியான ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ரேடியஸ் கொடுக்கணும். உதாரணமாக ரேடியஸ் 5ன்னு கொடுத்தோம்னா நமக்கு 5 சென்டிமீட்டர் ரேடியஸ் உள்ள சென்டர் வந்து நம்ம வைத்த புள்ளியில் இருக்கிற மாதிரி ஒரு வட்டம் கிடைக்குது. இந்த வட்டத்தோட சமன்பாடு பாருங்கள், அதோட மையம் என்ன அப்படிங்கிறது நமக்கு அல்ஜிப்ரா வியூவில் தெரியுது. ஓகே, இதே மாதிரி வேற ஒரு இடத்துல நம்ம கிளிக் பண்ணி ரேடியஸ் வந்து ஒரு 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 2 சென்டிமீட்டர் ரேடியஸ் உள்ள பிங்கிற புள்ளியை மையமாக கொண்ட ஒரு வட்டம் கிடைக்குது. ஓகே, இவ்வாறாக நம்ம சர்க்கிளை வந்து எவ்வளவு ரேடியஸில் அமைக்கணும், எந்த புள்ளியை மையமாக வைக்கணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், வட்டத்தை உருவாக்கலாம். இப்போ நான் ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். பாயிண்ட் 2ல் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட் இந்த 6,0 அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இன்புட் பாரில் போய் சர்க்கிள் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இன்புட் பாரில் சர்க்கிள் டைப் பண்ணோன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன இருக்குது, சர்க்கிள் பாயிண்ட் அண்டு ரேடியஸ் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கு. அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு பாயிண்ட்டுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறேன், சி அப்படின்னு கொடுக்க போகிறேன். டேப் ப்ரெஸ் பண்ணி ரேடியஸுக்கு நம்பரில் கொடுக்கணும். ரேடியஸில் ஒரு 4 அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்கள், நமக்கு சர்க்கிள் சிங்கிறத மையமாகவும் 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டம் கிடைக்குது. ஓகே, இன்புட் பாரில் டைப் பண்ணுறது மூலமாக குறிப்பிட்ட ஆரமுள்ள ஒரு வட்டம் கிடைக்குது. ரேடியஸோட வேல்யூ வந்து ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்குது பாருங்கள், 4 டைப் பண்ணுவோம், அப்போ 16 இருக்குது பாருங்கள். இது மாதிரி நமக்கு வட்டம் கிடைக்குது. இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணிட்டு சர்க்கிளோட ஈக்குவேஷன்லாம் நம்ம என்ன பண்ணலாம், கிராஃபிக்ஸ் வியூவில் போய் ஷோ நேம் அண்ட் வேல்யூ கொடுத்தோம்னா அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியுது. இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்னன்னு அதுக்கு பக்கத்துலேயே தெரியுது. இப்போ ஒவ்வொரு சர்க்கிளாக நம்ம அதோட ஈக்குவேஷனை இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். மூவ் டூல் கிளிக்கில் இருக்கிறதுனால சர்க்கிளை நம்ம வேற ஒரு இடத்துக்கு மாற்றி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதோட ஈக்குவேஷனை இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ரைட். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீண்டும் சர்க்கிள் சென்டர் அண்ட் ரேடியஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நான் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ ரேடியஸ் கேட்குற இடத்துல நான் ஒரு என்னு டைப் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்லைடர் உருவாகிடுச்சு. கிரியேட் ஸ்லைடர்ஸ் ஃபார் என் அப்படின்னு கேட்குது. கிரியேட் ஸ்லைடர் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த சர்க்கிளை அனிமேட் பண்ணி காமிக்கலாம். ஸ்லைடர் உருவாகிட்டு ஸ்லைடர் மேலே கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு மினிமம் வேல்யூ என்ன கொடுக்கலாம், ஸ்லைடரில் 0ன்னு டைப் பண்ணுவோம். மேக்ஸிமம் வேல்யூ ஒரு 10ன்னு கொடுப்போம். இன்க்ரிமெண்ட் நம்ம ஒன்றும் கொடுக்கலன்னா அதுவாகவே இன்க்ரீஸ் ஆகிடும். கலர் அப்படிங்கிறதுல வேற ஒரு கலரை நம்ம கொடுத்துரும். இப்போ ஸ்லைடரோட கலர் மாறிடுச்சு. இப்போ ஸ்லைடர் மேலே கிளிக் பண்ணி அனிமேஷன் ஆன்னு கொடுத்துரும். இப்போ பாருங்கள், சர்க்கிளோட ஈக்குவேஷன் மாறிட்டே இருக்குது. பாருங்கள், சர்க்கிளோட ஈக்குவேஷன் மாறிட்டே இருக்குது. அதே போல் சர்க்கிள் வந்து பெரிதாகி சிறிதாகவும் மாறுகிறது. இப்போ நான் பாஸ் பட்டன் அமைக்கிட்டு ட்ரேஸ் ஆன் அப்படிங்கிறத அந்த சர்க்கிள் மேலே ரைட் கிளிக் பண்ணி கொண்டு வந்துடுறேன். இப்போ நமக்கு பாருங்கள், இந்த சர்க்கிள் வந்து எப்படி ஆகுது பாருங்கள், இந்த மாதிரி வடிவம் நமக்கு கிடைக்குது. சர்க்கிள் மேலே ரைட் கிளிக் பண்ணி கலருங்கிறதுல போய் இது மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டு கலரை மாற்றினதுக்கப்புறம் மறுபடியும் ப்ளே பண்ணோம்னா நமக்கு இது மாதிரியான உருவங்கள் கிடைக்குது. இவ்வாறாக சர்க்கிள் வித் சென்டர் ரேடியஸ் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணி நம்ம சர்க்கிளை இது மாதிரியான வடிவங்களில் காட்சிப்படுத்தி காமிக்கலாம். நன்றி, வணக்கம்.